ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி மாங்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு நறுக்கிய பூண்டு பற்கள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போது ஒரு பெரிய தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு லெமன் அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் குழம்பு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற துவரம்பருப்பை இது கூட சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். மாங்காயை பெரிய துண்டுகளை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் குழம்புல சேர்த்துடலாம். மாங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சா போதும். மாங்காய் ரொம்ப குழஞ்சிடாமல் மீடியமாக வெந்தால் போதும். வெங்காயம் வதக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் தேவையான அளவு உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. சுவையான மாங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.